அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு? துலாம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஆல்ரெடி சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. 6ல வந்து பாத்தீங்கன்னா சனி ரோக சனியா இருக்காரு. கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பொது ஒரு வார்த்தை உண்டு மேடம், சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ ஏன் எனக்கு வேணான்னாலும் உனக்கு வேணுமோ வேணாமோ நான் கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாரு. அப்ப அது ஒரு பெரிய பிளஸ். குரு பார்வை அது மேல இருக்கிறது, கடன் கடன் அடைக்க போற அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 10ல வந்து அமர்றாரு. பொதுவா ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு, சுய தொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, கிளையன்ட்ஸ் நிறைய வருவாங்க, அப்ப நிறைய ஆர்டர்ஸ் வரும், வருமானமும் நிறைய வரும். ஆனா மேன் பவர் நம்மளுக்கு அங்க மக்கர் பண்ணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் லீவ் எடுப்பான், வரமாட்டான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் வந்து பக்காவா பிளான் பண்ணி மேன் பவரை எக்ஸ்ட்ரா வச்சுக்கினாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ப்ரெஷர்ஸ் இல்லாமல் சூப்பராக நம்மளால சமாளிக்க முடியும். ஆக துலாம் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். துலாம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடியதுல பர்ஃபெக்டான பர்சனாலிட்டிஸ் மேடம். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து நிறைய ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேரோட சுவாரஸ்யமான அந்த ராசி பலன்கள் எல்லா விஷயம் இதில் வந்து வராததில்லை. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில். இது இந்த அளவுக்கு பிரபலமாகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பார்க்குறதுனால இந்த சேனல் வந்து நல்லா அழகாக பிரபலமாயிட்ருக்கு. இப்போ வந்து புது விஷயம் என்னன்னா, குரு பயிற்சி வரப்போகுது. இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்ல வந்திருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஜோதிடர். அவங்க வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜோதிடர், ஒரு அன்பான ஒரு குணம். அவங்கள பார்த்தாலே அவ்வளோ அழகு, ஒரு கடாட்சம். அப்படி ஒரு ஜோதிடராக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யாரும் நீங்கள் பார்க்கணுமா, ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய ராசி பலன், நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிட விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது இந்த குரு பயிற்சி பலன்களில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேன்னா அழகுன்ட்டு என்ன ஒரு ஜெகஜோதியா மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே மேம் ரொம்ப அழகாக, ஒரு அழகான ஒரு கடாட்சமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குரு பயிற்சிக்கு ஏத்த ஒரு சாரி கட்டிருக்கீங்க, மாம்பழ கலர், குரு பிடிச்ச கலர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. விருப்பமான வண்ணம். நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வரப்போகுது இல்லையா? இந்த குரு பயிற்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்தா மாதிரி இந்த குரு பயிற்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். 1/6/2026 காலையில 11 மணி அளவு. இது சில பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, திருக்கணித பிரகாரம் 1/6/2026 காலையில 11 மணிக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் மேடம். 2வது பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்குலாம் அஷ்டம சனி
இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எல்லா ரிஷபமும் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குலாம் அஷ்டம சனி காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல சனி மேல. ஆனா இப்பத்திய காலகட்டம் வந்து பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப சனி வந்து கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா. மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, அதே மாதிரி கும்பத்துக்கு பாத சனியாவும் மீனத்துக்கு ஜென்ம சனியாவும் இருக்காரு. இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுப்பலன்கள் அப்படின்றது செய்ய போறது இல்ல. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லத செஞ்சிடுவார். எவ்வளவு பெரிய பிளஸ். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. சூப்பரா இருக்க போகுது. பெர்சன்டேஜ் தான் நல்லது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 60% இருக்குமே தவிர எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத ஒரு பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் மேடம். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லது மேம் சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா. அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு? துலாம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஆல்ரெடி சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. 6ல வந்து பாத்தீங்கன்னா சனி ரோக சனியா இருக்காரு. கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஸ்டேஜ்ல தான் சனி பகவான் இருக்காரு. அதுக்கும் மேல குரு பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுறதுனால கடகடன் உன்னோட கடனை வந்து பாத்தீங்கன்னா சனி அடைக்கிறதுக்கான பணிகளை மேற்கொள்வார். அவர் வந்து இதைத்தான் எதிர்பார்த்திருப்பாங்க. இல்ல மேடம், ஆக்சுவலி பல கோடி கடன் இருக்கு அப்படின்னாலும் அதுல சில கோடியாவது நீ அடைப்ப, அதுக்கான லூப் லைன் ஒன்று கிரியேட் ஆகும். பொது ஒரு வார்த்தை உண்டு மேடம், சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, நீ ஏன் எனக்கு வேணான்னாலும் உனக்கு வேணுமோ வேணாமோ நான் கொடுக்குறேன், கொடுத்துருவாரு. அப்ப அது ஒரு பெரிய பிளஸ். குரு பார்வை அது மேல இருக்கிறது, கடகடன் கடன் அடைக்க போற, அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 10ல வந்து அமர்றாரு. பொதுவா ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. அப்ப 10ல குரு பதவியை நம்மளுக்கு பறிச்சுடுவாரா அப்படின்னா கிடையாது. காரணம் என்னன்னா 5ல ராகு இருக்காரு. பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்றது கொடுப்பாரு. திடீர்னு சொத்து, திடீர்னு தனப்பிராப்தி, பூர்வீகத்துல இருக்க சொத்து பத்தெல்லாம் உனக்கு தெரிய வைப்பாரு. லாபஸ்தானத்துல கேத்து இருக்காரு. செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம். ஆக இவங்க எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. 10ல குரு அப்ப என்ன பண்ணுவாரு, நம்ம என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு அடிமை தொழில் செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறோம், பெரிய கன்சர்ன்ல நம்ம வேலை செஞ்சாலும் அது அடிமை தொழில் தான், சுய தொழில் வராது. அடிமை தொழில் செய்றீங்க அப்படின்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்ப நீ ஒரு மேனேஜருக்கு பிஏவா இருக்கன்னா நீ மேனேஜரா போவ. அப்ப மேனேஜரா போக ஒரு 5000 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுக்குறாங்க, பொறுப்பு ஏத்தி கொடுக்க தானே செய்வாங்க. வேலை பலுன்றது அதிகரிக்கும் தானே. அப்ப வேலை செய்யற இடத்துல ஒரு ப்ரெஷர்ஸ் வரும். அப்ப அந்த ப்ரெஷர்ஸ் தாங்க முடியாம நான் ஓடுறேன் அப்படின்னா கூட வேற இடத்துல இதை விட நல்ல ஒரு போஸ்ட் அப்படின்றது கிடைக்கும். அதுதான் 10ல் குரு. ப்ரெஷர்ஸ் அதிகமாகும், பதவி பறி போகும், போயிட்டு நீ இன்னொரு இடத்துல போனாலும் இதை விட சூப்பரான ஒரு வேலைன்றது கிடைக்கும். ஆக மொத்தம் வேலையில் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டு. சுய தொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, கிளையன்ட்ஸ் நிறைய வருவாங்க. அப்ப நிறைய ஆர்டர்ஸ் வரும், வருமானமும் நிறைய வரும். ஆனா மேன் பவர் நம்மளுக்கு அங்க மக்கர் பண்ணும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 4 ஆள் லீவ் எடுப்பான், வரமாட்டான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிலாளிகளோட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப சிம்பிள் மேடம், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. வடிவேல் சார் சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்மளும் வந்து பக்காவா பிளான் பண்ணி மேன் பவரை எக்ஸ்ட்ரா வச்சுக்கினாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ப்ரெஷர்ஸ் இல்லாம சூப்பரா நம்மளால சமாளிக்க முடியும். ஆக துலாம் இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கணும். துலாம் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடியதுல பர்ஃபெக்டான பர்சனாலிட்டிஸ் மேடம். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். காரணம் என்னன்னா ராசியாதிபன் சுக்கிரனா இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி. ஒரு வெட்டு 10 துண்டு, வெட்டு 1 துண்டு 10, அதுதான் துலாம் அப்படின்னு சொல்லலாம். பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஏன்டப்பா இவங்ககிட்ட வாயை கொடுத்தோம் நம்ம அப்படின்ற மாதிரி நம்ம வாய் முடின்னு கம்முன்னு வந்துடணும். பிள்ளைங்களே நம்ம வந்து பாருங்க, நம்ம குழந்தைங்களே துலாமா இருக்குன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்ட வச்சுக்கோங்களேன், பதிலுக்கு அந்த கேள்விக்கு அதுங்க பதில் சொல்லாது, எதிர்க்க 4 கேள்வி கேட்குங்க. அதுதான் துலாம். அப்படி குழந்தைங்களுக்கே அந்த எண்ணம், அந்த பேச்சு அப்படின்றது உண்டு. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு 10ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கும் மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மற்றும் 6க்கு அதிபன். இளைய சகோதரம் முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கும் குருதான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் குருதான் அதிபன். அவரோட பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குது. குடும்பத்துல ரொம்ப நாள் கழிச்சு துளாராசி என்பவர்கள் குடும்பத்திலயும் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், தனப்பிராப்தி அப்படின்றது இருக்கும். 4ஆம் பாவத்தை பாக்குது. உன்னோட கம்ஃபர்ட் அதிகமாகும், இதுக்கு குருவே கேரண்டி. 6ஆம் பாவத்தை பாக்குது. கடன் நோய் எதிரி இல்லாத வாழ்க்கை ஆல்ரெடி சனி பகவான் கொடுக்க போறாரு. கொஞ்சம் சொச்சம் மிச்சம் வச்சாருன்னா அது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் நோயை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் துலாமுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. 10ல் குரு பதவி பறி போகும்ன்றத மனசுல வைக்காதீங்க.
பதவியில ப்ரெஷர்ஸ் இருக்கும். இந்த வந்து நம்மளுக்கு தொழில் பதவி பறி போனாலும் வேற ஒரு கன்சர்ன்ல சூப்பரான தொழில்ல போய் நீங்க உட்காருவீங்க, பதவியில போய் உட்காருவீங்க. கவலைப்பட வேண்டாம். அப்ப அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா மேடம், இவங்களுக்கு ம். 5ல வந்து ராகு இருக்கான். ம். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானத்துல ராகு அப்படின்னும் போது ம். பூர்வீக சொத்து பத்து நம்ம போய் பராமரிக்கல அப்படின்னா அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ம். அதே மாதிரி நம்மளோட குழந்தைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, கண்ணே இந்த பச்சை சொக்கா சூப்பரா இருக்கு ராஜா, இது போட்டுக்கோ அப்படின்னு துளாராசி அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. குழந்தை என்ன சொல்லும், நீ சொல்லிட்டியம்மா பச்சை சொக்கா போட்டுக்கோ, நான் சிவப்பு சொக்கா போட்டுக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி குழந்தைங்களோட பிஹேவியர் இருக்கும். அதாவது நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்யும். அப்ப இது வந்து பாருங்க, நம்மளோட எண்ண அலைகளும் குழந்தைங்களோட எண்ண அலைகளும் ஒத்து வராது. குழந்தைங்களோட குணாதிசயங்கள்ல நல்ல மாற்றம் அப்படின்றது இருக்கும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் பிளஸ் நோக்கி போகாது, மைனஸ் நோக்கி போகும். அதுல கொஞ்சம் நம்ம கவனம் அப்படின்னு வச்சுக்கணும். அதே மாதிரி குரு 10ல அப்படின்னும் போது ப்ரெஷர்ஸ், வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். அப்ப நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம சமாளிக்கிற மாதிரி. கேது 11ஆம் பாவம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஹெல்த்ல வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மற்ற பிளானட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின் போது எல்லாத்தையும் பசிஃபை பண்ணதான் நம்ம சூப்பர் டூப்பரா வாழ முடியும். அப்ப எல்லாத்தையும் பசிஃபை பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா கால பைரவனை வழிபாடு பண்றது மேடம். பொதுவாவே நம்ம எந்த பிளானட்ஸை பசிஃபை பண்ணணும், பிரீத்தி ஹோமங்கள், பிரீத்தி பரிகாரங்கள் எல்லாமே செய்யறதுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை தான். ஓகே. சனி தான் நம்மளோட கர்மத்தை வந்து கழிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கெட்ட கர்மாக்களை நம்ம அடியோட வந்து பாத்தீங்கன்னா விரட்டணும் அப்படின்னா சனிக்கிழமை தான் நீ பரிகாரம் செய்யணும். அப்ப சனிக்கிழமை தோறும் நம்ம வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு. இப்ப எல்லா கோயிலையும் புராதன கோயில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம்ன்றது இருக்கும். அங்க மீன்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த மீன்களுக்கு பொறி வாங்கிட்டு போய் போடுங்க. பொறி வாங்கிட்டு போய் போடுறீங்க அப்படின்னாலே உங்களோட கர்மா கழியும், பிளானட் ஸ்பெசிஃபை ஆயிடுவாங்க. எளிமையான பரிகாரம். இப்ப நான் சாமி கும்பிடு அப்படின்னா எனக்கு நேரம் இல்லை அப்படிம்பாங்க, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படிம்பாங்க. மீன்கள் நீ கண்ணெதிர்க்க பாக்குற ஒரு ஜீவன்கள், உயிர் கொடுக்கறது, அதாவது உயிர் வந்து நீ பாக்குற, அதுக்கு உணவு கொடுக்கறது ஒரு உயிர்களுக்கு அப்படின்றது இருக்கிறதுலே உன்னதமான பரிகாரம். தானத்திலே சிறந்தது பொரியாது வாங்கி போடு. தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான். இப்ப தானத்துல சிறந்தது ரத்த தானம், உறுப்பு தானம் எல்லாம் சொன்னாலும் அன்னதானம் தான் எப்பயுமே தானத்துல சிறந்தது இல்லைங்களா? போதுன்ற மனசு வயிறுக்கு மட்டும்தான் உண்டு. நீ என்ன கோடி கோடியா காசு கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வேணும். மூட்டை மூட்டையா தங்கம் கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வேணும். வஸ்திரங்கள் நீ எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் வேணும். எண்ணம் வரும். சாப்பாடு வயிறார் போடும், அம்மா சாமி போதும்டா சாமி, என்னால முடியலடம்மா, நீ நல்லா இருப்பம்மா போதும் அப்படின்னு வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும். கண்டிப்பா. அப்ப எப்பயுமே சிறந்தது அன்னதானம் தான். அப்ப நீ மனுஷாளுக்கு வந்து உணவு கொடுக்குற அப்படின் போது அதுல 1000 சொட்ட சொல்லுவாங்க. இந்த குழம்புல உப்பு இல்ல, இந்த பொரியல் வந்து வேகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மீன்கள் உனக்கு எதுவுமே சொல்ல போறது இல்லையே. அதுவும் மேல சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றது பகவானுக்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவு கொடுக்கறதுக்கு சமம். அப்ப குளங்கள்ல இருக்க மீன்களுக்கு போயிட்டு நீங்க உணவு பொறி வாங்கி போடுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். இதை விட உன்னதமான பரிகாரம் வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ மேம். ரொம்ப அருமையான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க துலாம் ராசிக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கும் வந்து இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. நிறையா தாண்டி வந்திருக்கீங்க, நிறைய பிரச்சனை தாண்டி வந்துட்டீங்களா, நல்லா இருப்பீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பைரவர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேமு. இல்லை எனக்கு கோயிலுக்கே போக முடியலன்னா மீன் இருக்கும், நிறைய குளத்துல மீன் இருக்குது, போய் ஒரு பொறி கொஞ்சம் வாங்கிட்டு போய் மீனுக்கு போடுங்க. உங்கள் கர்மாவும் கழியும், உங்கள் பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனை, அப்போ எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு எங்கள் மேம் தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் மேமை நேரில் பார்க்கணும், தீபா மேமை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நேர்லேயே போய் பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.